அனைவருக்கும் வணக்கங்க. இப்போ நந்திகேஸ்வர ஆஸ்ட்ராலஜி பேசுகிறேங்க. இப்போ இந்த 12ஆம் இடம் லக்னத்துக்கு ஒன்றுன்னா 12ஆம் இடம் வந்துங்க, அந்த இடத்துல துர்கர்மாவா நட்கர்மாவா பொதுக்கர்மா எப்படி நம்ம கணிக்க போகிறோம் அப்படிங்கிற விவரத்தை நான் சொல்கிறேங்க. இதனுடைய பதிவு வந்துங்க கடைசியாக நான் விளக்கமாக எழுதின ஃபோட்டோஸும் பின்னாடி இருக்குங்க. முழுசும் கேட்டுட்டு பின்னாடி பாருங்கள். 12ஆம் இடத்துல வந்து தீய கிரகங்கள் இருந்தால் அது துர்கர்மாங்க. அது அந்த 12ஆம் இடத்துல சனி இருந்தாலோ மாந்தி இருந்தாலோ செவ்வாய் ராகு கேது சூரியன் தேய்பிறை சந்திரன் இருப்பது வந்துங்க துர்கர்மான்னு சொல்லிக்கலாங்க. 12ஆம் இடத்துல வந்துங்க புதன் சுக்கிரன் குரு வளர்பிறை சந்திரன் இருப்பது வந்து நற்கர்மாங்க. 12ஆம் இடத்துல கிரகங்கள் எதுவும் இல்லைன்னா பொதுக்கர்மான்னு பேருங்க. லக்கணம் வந்துங்க மேச லக்கணம் 12வது வீடு மீன நீர் ராசியாக வருங்க. லக்கணம் சிம்மம் வந்து 12வது வீடு கடகம்ங்க, நீர் ராசியாக வருங்க. லக்கணம் தனுசு 12வது வீடு விருச்சகம் வந்து நீர் ராசியாக வருங்க. அதுக்கு படம் போட்டிருக்கிறேங்க நான் விவரமாக. பரிகாரம் வந்துங்க அதுக்கு நீர் ராசிக்கு 12வது வீடாக வந்துச்சுன்னா நீர் ராசியில் அசுபகிரகங்கள் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அப்போ குளம் கடல் ஆறு அருவி ஓடை கிணறு ஊற்று நீர் மழை நீர் நதி நீர் அனைத்து நீரும் கலந்து வச்சுக்கணுங்க. அமாவாசை அன்னைக்கோ பிறந்தநாள் அன்னைக்கோ நிறையா தண்ணியில் விட்டு குளிக்கிறது சிறப்புங்க. கடல் நதி வந்துங்க கடல் நதி சார்ந்த கோவில்களில் வந்து நீராடிங்க. கடவுளை வழிபட தோஷங்கள் விலகுங்க. முக்கியமாக விநாயகர் வழிபாடு மிக முக்கியங்க. திருச்செந்தூர் வந்து மிக முக்கியமான தலமாக இதில் கருதுறாங்க. இந்த படம் விவரமாக போட்டிருக்கிறேங்க, பின்னாடி அதில் இருக்குங்க. இதை கேட்டுட்டு பின்னாடி விவரமாக போட்டிருக்கிறத பார்த்துக்குங்க. நன்றி, சுபங்க.